இப்போ பார்த்தோம்னா, சுரேஷ் அப்படின்ற ஒருத்தர் கேட்டிருக்காரு. டாக்டர் வெயிட் குறைவதற்கு ஒரு நல்ல டிப்ஸ் சொல்லுங்க. இதில முக்கியமா பார்த்தோம்னா, நெறைய பேர் கேட்குற கொஷின்ஸ் தான் இது. நம்ம நெறைய பதிவுகளும் இந்த வெயிட் ரிலேட்டடா நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த வெயிட் லாஸ்க்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் குடுத்துட்ருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷலான டயட்ட ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும். வெயிட் லாஸ் ஹெல்த்தியா வெயிட் லாஸ் பண்றதுக்கு என்னென்ன மெடிசின்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தருக்குமே வெயிட் கெயின் ஆறதுக்கு நெறைய ரீசன். அடுத்தது விஜயலட்சுமி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. டாக்டர் என்னோட பேர் விஜயலட்சுமி. எனக்கு 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. 1 யுட்ரஸ் எடுத்துட்டாங்க. இன்னொன்னு ஹெர்னியா பண்ணியிருக்காங்க. இதனால எனக்கு பேக் பெயின், பாடி பெயின் ரொம்ப டயர்டா இருக்கு. நான் ரொம்ப ஃபேட் ஆயிட்டேன். எனக்கு வாக்கிங் போகணும்னு நெனைக்கிறேன். பட் என்னால முடியல. எங்க அம்மா பெட் ரிடனா இருக்காங்க. இப்போ என்ன மேடம் பண்றது? இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா? ஃபர்ஸ்ட்டு நம்ம பெயின ரெட்யூஸ் பண்ணணும். அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து பெயின் ரெட்யூஸ் ஆனா மட்டும் தான், அடுத்தது நம்ம வெயிட் லாஸ்க்கான ஒரு ஸ்டெப் எடுத்தே வைக்க முடியும். இந்த மாரி ஒபீஸா இருக்கிறவங்களுக்கு, சர்ஜரி பண்ணியிருக்கவங்களுக்கு, கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும். உட்கார்ந்து எந்திரிச்சாலே பெயின் ரொம்ப இருக்கும். அப்போ அந்த பேக் போன், அப்போ உடல்ல இருக்கக்கூடிய ஜாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதற்கான டயட் தான் கரெக்ட்டா எடுத்துக்கணும். இதுக்கு பேசிக்கா பார்த்தோம்னா வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. கமெண்ட்ஸில் நிறைய பேர் நிறைய மருத்துவம் தொடர்பான சந்தேகங்கள், உங்கள் உடல் நலனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கேட்டுட்ருக்கீங்க. அதற்கான ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ பார்த்தோம்னா, சுரேஷ் அப்படின்ற ஒருத்தர் கேட்டிருக்காரு. டாக்டர் வெயிட் குறைவதற்கு ஒரு நல்ல டிப்ஸ் சொல்லுங்கள். இதில் முக்கியமா பார்த்தோம்னா, நெறைய பேர் கேட்குற கொஷின்ஸ் தான் இது. நம்ம நெறைய பதிவுகளும் இந்த வெயிட் ரிலேட்டடா நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். வெயிட் லாஸ் பண்றதுக்கு நெறைய டிப்ஸ் இருக்கு. டிப்ஸ் மட்டும் இல்ல. குயிக்கா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும். நமக்கு ரிசல்ட் ரொம்ப சீக்கிரம் வரணும் அப்படின்னாலும், சித்தால மெடிசின்ஸ் நெறையவே இருக்கு. அதுதான் மூலிகைகளோட அற்புதங்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த வெயிட் லாஸ்க்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் குடுத்துட்ருக்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷலான டயட்ட ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும். வெயிட் லாஸ் ஹெல்த்தியா வெயிட் லாஸ் பண்றதுக்கு என்னென்ன மெடிசின்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தருக்குமே வெயிட் கெயின் ஆறதுக்கு நெறைய ரீசன் இருக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கலாம். முக்கியமா இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுது, ஹேர் ஃபால் ஆகுது. நெறைய ப்ராப்ளம்ஸ் அதனால ஏற்படுது இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய டயட் பேட்டர்ன். செடென்டரி லைஃப் ஸ்டைல்னால சரியா தூக்கம் இல்ல, ஃபுட் நம்ம ரெகுலரா ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி ரீசன்ல நமக்கு என்ன ஆகும்னா, வெயிட் கெயின் ஆகுது. இதற்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவு முறைகள் எடுக்கணும். வெயிட் லாஸ் ஆகணும். ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லக்கூடிய விஷயம்னா, சுகர் இருக்கா? இல்ல நமக்கு பிளட் பிரஷர் ஆர் கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கான்னு ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். தைராய்டு லெவலும் நம்ம செக் பண்ணிட்டு, அதற்கேத்த மாரி டயட் பிளான் நம்ம ஃபாலோ பண்றது நல்லது. இதில பேசிக்கா நம்மளுடைய உணவு முறையில மஞ்சள், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், அதுக்கப்புறம் ஸ்பைசஸ், அதில முக்கியமாக லவங்கப்பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், இது எல்லாமே வெயிட் லாஸ்க்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். டெய்லி ரெகுலரா சீரகம் வாட்டர் குடிக்கிறது, சோம்பு போட்டு அந்த தண்ணீரை குடிக்கிறது, லவங்கப்பட்டை போட்ட தண்ணீரை குடிக்கிறது, இது எல்லாமே நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ்க்கு முக்கியமாக கான்ஸ்டிபேஷன், இந்த மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். லைஃப் ஸ்டைல் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு ஹெல்த்தியான டயட், அதில் முக்கியமாக லோ கார்போஹைட்ரேட் டயட் நம்ம எடுத்துக்கலாம். கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய எடுக்க எடுக்க வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய பேசிக்காக எதனால் வெயிட் கெயின் ஆச்சுன்னு தெரிஞ்சு அதற்கேற்ற சரியான சிகிச்சைகள் எடுத்தாலும், இல்லை உணவு முறை ஃபாலோ பண்ணாலும் நிச்சயமாக நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது விஜயலட்சுமி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. டாக்டர் என்னோட பேர் விஜயலட்சுமி. எனக்கு 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. 1 யுட்ரஸ் எடுத்துட்டாங்க. இன்னொன்னு ஹெர்னியா பண்ணியிருக்காங்க. இதனால எனக்கு பேக் பெயின், பாடி பெயின் ரொம்ப டயர்டா இருக்கு. நான் ரொம்ப ஃபேட் ஆயிட்டேன். எனக்கு வாக்கிங் போகணும்னு நினைக்கிறேன். பட் என்னால முடியல. எங்க அம்மா பெட் ரிடனா இருக்காங்க. இப்போ என்ன மேடம் பண்றது? இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா? பெண்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்லலாம். அதுவும் மெனோபாஸ் டைமில் ஒரு சிலருக்கு எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்கலாம். எக்ஸஸ் ப்ளீடிங்னால என்ன ஆகுதுன்னா, யூட்ரஸ் ரிமூவ் பண்ண வேண்டிய, ஹிஸ்டெக்டமி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு இருக்குது. இதில் ஹெர்னியா கம்ப்ளைண்ட்ஸும் இருந்து அதற்கான ஒரு சர்ஜரியும் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
மெயினாக பார்த்தோம்னா பெண்களுக்கு ஒரு மெனோபாஸ் டைம் ஒரு 45 to 50 இயர்ஸ் இந்த டைம்லேயே வந்து பார்த்தோம்னா இந்த பேக் பெயின் அப்படின்ற ஒரு இஷ்யூ நிறைய பேருக்கு வரதான் செய்யுது. வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாலும் நமக்கு இந்த பெயின் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ நியரிங் ஒரு 45 இருக்கீங்க, வெயிட் கெயின் ஆகிடுச்சு, ரொம்ப ஒபிசிட்டியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் அந்த ஏஜ்லேயே நம்ம பண்ணிடணும். ஒரு வேளை நமக்கு வந்து மெனோபாஸ் ஆகிடுச்சுன்னா ஹீஸ்ட்ரோஜன் லெவல் நமக்கு உடலில் குறையும், கால்சியம் டிஃபிஷியன்சி வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நமக்கு ஜாயிண்ட் பெயின், ஸோ ஷோல்டர் ஜாயிண்ட்லேயோ இல்லை மூட்டு வலியோ நமக்கு வரலாம். ஸோ சிவியராக இந்த பெயின் வர வர நமக்கு என்ன ஆகும்னா, நம்மளால் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டே இல்லாமல் போயிடும். நடக்கவே முடியாது. ஸோ இவங்க விஜயலட்சுமி மேம் சொல்லியிருக்கிற மாதிரி பார்த்தோம்னா நடக்கவே முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அப்போ எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது? அப்போது எப்போவுமே நான் சொல்கிற ஒரு விஷயம், வெயிட் அது பெண்கள் வந்து வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ வந்து பேக் பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஜாயிண்ட் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபஸ்ட்டு நம்ம பெயினை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து பெயின் ரெடியூஸ் ஆனால் மட்டும்தான் அடுத்தது நம்ம வெயிட் லாஸ்க்கான ஒரு ஸ்டெப் எடுத்தே வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு, சர்ஜரி பண்ணியிருக்கவங்களுக்கு கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும். உட்கார்ந்து எழுந்திரிச்சாலே பெயின் ரொம்ப இருக்கும். ஸோ அப்போது அந்த பேக் போன், ஸோ அப்போ ஜாயிண்ட் உடலில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதற்கான டயட் தான் கரெக்டாக எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு பேசிக்காக பார்த்தோம்னா மருதம்பட்டை குடிநீர் பயன்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாவிலங்கப்பட்டை, மருதம்பட்டை, மரமஞ்சள், கிராம்பு, கோஷ்டம் இது எல்லாம் சேர்ந்த ஒரு ஸ்பெஷல் மெடிசனும் நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்கோம். அது வந்து லேடிஸ்க்காகவே ஸ்பெஷலாக நம்ம கொடுக்குறோன்னு சொல்லலாம். இல்லை ஜென்ரலாக நீங்கள் மருதம்பட்டை கஷாயம் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாலே பெயின் நமக்கு ஓரளவுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கேற்ற மாதிரி கால்சியம் டயட் எடுக்கணும். ஸோ முக்கியமாக டயட்டை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி டயட்லேயே கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஆயில் அப்ளிகேஷன்லாம் பண்ணிட்டு வரும்போது பெயின் நமக்கு நல்லாவே குறையும். வெந்நீர் ஓட்டடமும் கொடுத்துட்டு வரலாம். ஸோ பெண்கள் ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு மாதிரியான உடல் நலனில் மாற்றம் ஏற்படுது. ஸோ அதை நம்ம ரெகுலராக பார்த்துக்கும் போது தான் என்ன ஆகும்னா, ஒவ்வொரு ஏஜுக்கும் ஏற்ற மாதிரி அந்த டயட்டை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் நமக்கு குறையும். முக்கியமாக இந்த பதிவில் நம்ம பார்த்த 2 கொஷினுமே வெயிட் சம்மந்தப்பட்டது தான். ஸோ அந்த வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். பட் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஹெர்பல்ஸ் இருக்குது. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், மருத்துவம் தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்மளோட கிளினிக் சித்தா ஹெல்த் கேர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை ஆதம்பாக்கம். இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க எங்கள் லொக்கேஷன் எங்கே மேம் இருக்குது அப்படின்ட்டு. இப்போது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஸோ என்ன நேரில் வந்து சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கன்சல்டேஷன் உங்களுக்கு ஆன்லைன்லேயும் இருக்குது. ஸோ வீடியோ கால் கன்சல்டேஷன், வாய்ஸ் கால் கன்சல்டேஷன் இருக்குது. ஸோ அப்ராடில் இருக்கிற நிறைய பேர் கன்சல்டேஷன் வந்து வீடியோ கால் கன்சல்டேஷன் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு நேரில் வரணுன்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஸோ டைமிங்ஸ் எல்லாமே கிளியராக கேட்டுட்டு சென்னை ஆதம்பாக்கம் நேரில் வந்து மருத்துவ சிகிச்சைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். நன்றி.